அடுத்த வருஷம் நல்ல மாதிரி வந்துட்டு போன வருஷம் ஐயப்ப ரொம்ப சோதிச்சுட்டாரு. அடுத்த வருஷம் நான் பார்த்துக்கிறேன். 6000 தான் சொன்னீங்க, அவ்வளோ குத்தாச்சு. சரி, அப்போ அப்படியே நடந்து போ, இப்படியே நடந்து போ, இப்படியே நடந்து போ. நான் நடந்து போகிறேன். 1000 ரூபா கொடுத்தா எப்படி விட்டா நீங்களே அதே மாதிரி எட்டு போய் விட்டு போங்க. அது பைசா கூடியா? பைசா கூட 1000 ரூபா. எப்படி விட்டா நீங்களே அதே மாதிரி எட்டு போய் விட்டு போய் நான் வரேன்னு சொன்னேன். ஓ 1000 ரூபா கூட வர நான் வரேன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் கொடுக்க என்ன பண்றேன்? ஓ நான் கேட்கறது போயிட்டு வரேன்னு சொன்னேன். வந்துட்டா எல்லாம் தான் கொடுக்கணும். வந்துட்டு அதே அப்படியே எல்லாம் கொடுப்பாங்க. அப்படின்னா நீ கேட்ட காசு குத்தாச்சு பஸ்ஸுக்கு. அப்புறம் ரெண்டாவது திருப்பி கேட்டா எப்படி தருவோம்? எக்ஸ்ட்ரா வருது. இப்போ எக்ஸ்ட்ரா வரணும், அது நீ முதல்ல சொல்லணும். இதுமாரி எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லணும். இப்போ தெரிய தர மாட்டியா? இல்லையா, இப்போ தான் கொடுத்துட்டு போகிறேன். போய் வேலைக்கு போட்டு தெரியா? வேலைக்கு போயிட்டுலாம் தர முடியாது. ஏய் ஹலோ, வேலைக்கு போயிட்டு கொடுக்கல, அப்புறம் யாரு மருந்து வைக்கிறது? நாங்க மருந்து வைக்கணுமா? சரி நாங்க வைக்க, அப்ப நான் வச்சுட்டா நான் ஒரே வச்சுக்கிறேன். போய் சொல்றேன். நான் தான் முதல்ல சொல்லிட்டேன். ஏன்னா வந்து நான் அண்ணன்கிட்டே சொல்லிட்டேன், காசு வந்து பத்தலக்கத்தலாம் சொல்லக்கூடாது. அண்ணன் கொடுக்குறாரு அவனுக்கு, இல்லை நான் கொடுக்குறேன். யாரு கொடுக்கணும்? ஓ நான் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன சார் யாரு இப்போ அவங்களாம் ஆளுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க. கொடுக்கடா போங்க. கணக்குல எழுதிருவோம், அடுத்த வருஷம் கணக்குல எழுதிருவோம். அடுத்த மாசம் 10 மாசம் தான் சீட்டு கட்டணும். 11 மாசம் கட்டணும். அதே எப்படி கணக்கு இல்லாம சீட்ல போட்டுருவாங்க. வீட்டுல போட்டு நீ போடலாம் கூட பரவாயில்ல, வீட்டுல போட்டுருவாங்க. ஆமா என்னென்ன என் கூட வந்ததே மிளகு ஜீரகம் ஏழாக 1 கிலோ வாங்கி பாரு. அங்கே வாங்குவியா? ஏழாக 1 கிலோ வாங்குறேன். இந்த ஹோல்சேல் கடை கற்பூரம் இல்லையா? கற்பூரம் தெரிய மாட்டேங்குது. நான் காசு கொடுக்க மாட்டேன். நீ காசு கொடுத்தா சீட்டு கொடுத்தா தானே கொடுப்பேன். தெரியாது இல்லை கிடையாது. அண்ணா இதே எக்ஸ்ட்ரா இருந்தா நீ வாங்காம போட்டிருப்பியா? 6000 ரூபாய் 5000 ரூபாய் இருந்தா எக்ஸ்ட்ரா வந்து வாங்கிட்டு போயிருப்பில. 1000 ரூபாய் வாங்கி பாயிட்டு விட்டுருப்பில. அப்படியாப்பா? வேணாம் சொல்லிட்டு வாங்கிட்டேன். அப்புறம் 300 ரூபா. அப்புறம் நான் வாங்கி அப்புறம் வாங்கிக்கல. அதெல்லாம் கிடையாது. இப்போ 1500 ரூபா கொடுக்குறேன். பேசினே பேசாம கொடுத்தா 1000 ரூபாய் நான் கொடுக்குறேன். நான் கொடுத்துறேன். நான் வாங்கிக்குவேன். எங்க கொடுக்குறோம் அங்க கொடுத்து வாங்கிக்குவேன். 5 ஆடு வந்ததா கடலை கொஞ்சம் கால ஒரு நேரம் வச்சிருந்தா கூட ஊறி இருக்கு. இதுதான் சாப்பிட்டு அதெல்லாம் சூடு சோறு இல்லாம விபூதி கொஞ்சம் கொட்டி கல்புரத்து இப்போ ஹோட்டலில் சாப்பிட்டீங்களா? 2 ரூபா புட்டு வச்சுருந்தா கூட சாப்பிட்டு சேர்த்து போடுறேன். நான் சொல்றதுக்கு எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல, உங்கள்கிட்ட கேட்டு வாங்கிக்கணும். சரி ஓகே. அடுத்த வருஷம் வரேன். இப்போ நீ கொடுக்க அடுத்த வருஷம் வரல. அடுத்த வருஷம் வரல. அப்புறம் 5 ரூபா கூட எக்ஸ்ட்ரா 5 ரூபா இப்போ பூஜை போகிறதுக்கே நீங்கள் கொடுக்கலையா? நான் பொரியெல்லாம் வாங்கிட்டுப்பா. அவனுக்கு எனக்காக மாட்டான்ப்பா. ஆமாம்பா பேச்சு பொரிய இது விபத்து எது ஏற்றா சொன்னேன். எது ஏற்றா மேலே வச்சு அவன் தனியாக ஏற்றிக்கிறான். சாமியே சனமையப்பா சாமியே சனமையப்பா சாமியே சனமையப்பா ஏய் பங்காளி சனமையப்பா. என்ன சாமியே சனமையப்பா சொல்ல மாட்டேன் போதுமா? சாமி ஏற்றுல தான் சொல்லணும். அதான் ஏற்று நன்றி சொல்லணும். குடிச்சாமி மாசம் மாசம் மாலை கட்ட கூடாது ஐயப்பா. காருக்கு கேட்டு போயிடுறாரா? மாசம் மாசம் கேட்டுல காருக்கு கேட்டு போயிடுறாரா? காருக்கு கேட்டு போடுறாரு சாமியோ. எல்லாம் சாமி கும்பிட்டீங்களா? சனமையப்பா இவனு காட்டலையாடா? சின்ன குரு சாமி சின்ன குரு
இன்னும் ஆசை போல போட்டு ஆடு மேய்ஞ்சினே இருக்குது சாமி பூஜை போடுறாங்க சாமி கூட்டா ஆடு எல்லாம் சாப்பிட்டுனே அவனுக்கு அவன் காட்டாத முட்டி போடுறது சாமி கூட்டா இல்லைடா வேண்டி நல்லா எல்லாரும் இரு நல்லா இரு நல்ல மாதிரி வந்துட்டு போன வருஷம் ஐயப்ப சோதிச்சுட்டாரு என்ன நான் பாத்துக்கிறேன் சாமி சொல்றோம் நம்ம நம்ம நல்ல சாமி பகவான் நீ எட்டு சாமியா அது ஐயப்பன் கிட்ட நான் சொல்லிட்டேன் நான் ஐயப்பன் பத்தி பேசுறீங்கப்பா முருகனை பத்தி பேச மாட்டீங்களே ராஜகோலம் பாட்டு ராஜகோலம் பாட்டு சொல்லுவாங்க அதெல்லாம் பேச மாட்டீங்களா பார்க்கவே இல்லடா கை உதறியா டைம் உதறி சரம் போட்டா தான் நிற்கும் அவ்வளோதான் நின்றுச்சு பேர் எல்லாமே அவங்க வேலை வாங்கியா கஷ்டமா வேலைக்கிட்ட குத்துரு அதுக்குதான் இப்ப அதுக்கு தான் நெய் பங்கிடாத நான் இது எப்போ பங்கிட்டு இருப்போம் உனக்கு காலைல தோசை ஊற்றி சாப்பிடணும் அந்த வாட்டர் ஊற்றிட்டா ஊத்துறேன் எல்லாத்தையும் ஊத்திடுவான் அப்படியே ஊற்றி எல்லாம் ஒன்று அப்படியே ஊற்றி இருசாமியா கொஞ்ச நேரம் சுடுது பார்த்து நெருக்கத்தை மட்டும் விடுங்க பாத்திரத்தை மடம்பர் எவ்வளோ பெரிய பாத்திரம் வச்சுங்க எங்க வந்து எந்த பெரிய பாத்திரம் ஏதோ ஒரு பாத்திரம் மட்டும் சின்னதாகுது எல்லாம் ஒரே சைஸ் வேணா அதில் ஊற்றி போகிறான் அதுதான்பா நாங்கள் என்ன பண்ணோம் கீழே பார்த்து விட்டு ஊத்துன கொஞ்சம் இருப்பா ஏன் அவசரப்படுறா ஃபர்ஸ்ட் ரவுண்டு லெவலாக போடுறியா ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிடலாம் இல்லைப்போ ஒன்று பெருசாக உனக்கு அதிகமாக ஊற்றுறேன் உனக்கு கம்மியாக ஊற்றுறேன் கண்ணு தெரியாங்க திரும்பி விடியாடியா இருப்பா அப்புறம் அடிச்சு பார்த்துக்கலாம் எவ்வளோ இருக்குதுன்னு இரு ஒருத்தர் அரை ஊத்துற ஒருத்தர் முழு முக்கா ஊத்துற அப்படியே விட்டுறோம் பொழுது ஊற்றாத விட்டுருவாங்க அல்ல லைன் அந்த கோட் லெவல் அந்த கோட் லெவல் ஊற்று என்ன கோட்டு லெவலு நான் கட்டிங்க ஆகுதியா சாமி சொல்ல சாமி இதில் ஊற்றுல கம்மியாக இருக்கு ரெண்டாவது கம்மியாக இருக்கு நிப்பாடு இதில் ஊற்று அவங்களுக்கு 3 பேர் நைட்டு அங்கே கௌதக்கு போன நிறைய அப்படியே நிப்பாடி கொடு அவ்வளோதான் அதை விட ஒரு சரி அவங்கள விட்டு அவ்வளோதான் போதும் விடு இல்லையா ஊற்றி எனக்கு எங்க எடுத்துக்கிட்டேன் அதில் போதும் ஊற்றி எனக்கு எடுத்துக்கிட்டா எடுத்துக்கிட்டா நான் கூட வந்தா தரணும் அப்புறம் அவசரப்படுறேன் என்னவா கூட வந்து தர வாங்கி அவரு டப்பாங்க இல்லையா போட்டேன் எதுக்குண்ணே இங்கே விட நான் வீட்டுக்காக போகிறேன் இங்கே தானே இருக்கேன் வீட்டுக்கு போகிற மாதிரி தான் கொடுத்தா சொல்லலாம் வீட்டுக்கு ரூமுக்கு போகிறாரு ரூமில் வீட்டுக்கு போய் எப்படி 2 மாதம் ஆகும் அது ராமேஸ்வரம் ட்ரிப்பு போனால் தான் கொடுத்துட்டு போக முடியும் அடுத்தது சபரிமலையில் தான் போவேன் எது அந்த மேல் முடினே தெரியல நீங்க எல்லாத்தையும் கேட்டு வச்சிட்டீங்க என்ன மேல் முடினே தெரியல கேட்டு வச்சிட்டேன் இந்த வரைக்கும் பாரு இந்த மாதிரி இந்த மூடி நாளைக்கு இன்னொரு மூடி மூடியாடா தோனுக்கு இது வச்சுக்கிட்டேன் அந்த மூடியறா இதுன்னு 10 மூடி இது மட்டும் தான் மாறும் வேற ஒன்றும் இல்லை இது மட்டும் அந்த மூடியறா உந்தா மணி இந்த பேப்பர் போட்டு மூணு கொட்டாமல் இருக்கும் நல்லா அழகாக தந்துக்கிறாங்க ஆளு நல்லா சாம்பார் ஊற்றி உனக்கு அவருக்கு எல்லாத்தையும் தான் மூடுவான்னு பார்த்தா சேஃப்டியாக எடுத்துக்கிறான் பாரு பாவத்தை மட்டும் ஒரு பின்னாடி ஒரு கவர் எடுத்து போட்டு மூடிக்கோ நான் எடுத்து வந்தேன் பொறி பாயிட்டில் கீ வச்சிட்டியா
ஒரு என்ன பண்ற பையில கொட்டிட்டு சொல்றான் எதுன்னு வந்துடுறான் பையில ஜோலனா பையில கொட்டிட்டு அவர் மட்டும் நான் பாக்கெட் எடுத்து தானே வைக்க போறேன் டபுள் போ டைட் பாக்கெட் எடுத்து தானே வைக்க போறேன் இது இன்னும் ரெண்டு வேணும் அது மேல என்னக்கா ஓ போய் அத சொல்லணும் அத கவர் மட்டும் தான் அது பிரிக்கவே போயிடும் மூடாத சாமி எப்போ பாரு அந்த பூஜை போட பார்த்து மெனு தங்கி நேரம் ஒரு 2 கவர் போட்டா அத்தனை சுத்து சுத்துனா எப்படி மூடும் ஒரு கவர் போடு ஒரு கவர் போடு இல்லப்பா கொட்டாங்க ஐயோ சிவா இருக்கு ரொம்ப கேட்டிங்களா எது வெச்சிட்டேன் இன்னும் கேட்டார் பிரபு போட பசங்க மாதிரியா டேய் எறா அப்படி அந்த இது வைடா 2 கவரை அத்த பிரபு வந்து இல்லாத வந்து கண்டிப்பா பிரபு வந்து இல்லாத வந்து அவங்க அம்மாவுக்கு சேர்த்து சீட்டு போறாரு நீங்கள் பிரபு சொல்லுங்கிறா அவங்களும் 2 டிக்கெட்டு அவங்க அப்பா கூட கூட்டு போனா பார்க்குறேன் என்ன அப்பா கொண்டு வந்துடு எதுக்கு ஆமாம் இப்போ 7000 வருது 3 பேர் கொண்டு வந்தா 5000 முடிச்சிடும்ல எப்பா இப்போ அடுத்த வருஷம் போகட்டுமே அடுத்த வருஷம் ஏய் சீட்டு போடுறியா போடல அது மட்டும் சொல்லு சும்மா அப்படியே வெகிட்டி ஐடியா பார்க்கலாம் சும்மா வந்து பேசிக்கிறேன் மாசம் நாச்சு அக்கௌண்ட் வந்து இங்கே வந்துடும் டேன்ஸ் ஓகே வாரம் 1000 ரூபாய் வந்து நாங்கள் கொடுத்துருவாப்புல லேட்டாக கொடுத்தா பெனால்ட்டி வரும் இங்கே பாரு 5,000 சரி கொடுக்கணும் நீ மூடு நீ வட்டி போட்டு தரேன் அடுத்த முறை நீ வட்டி போட்டாலும் குட்டி போட்டாலா ஆமா கரெக்டா 5,000 வட்டி போட்டு தரேன் அட யாரோ மூடியா நல்லா நீ அதுக்கு மேல வட்டி போட்டு வரோம் சரியா மூடல இது மேலும் இப்படி மாத்திட்டு இருக்கீங்க இது முடியல இது மணி அது கட்டாயா எதுக்கு போடலாம் வாயா உங்க அப்பா மேல அது கட்ட முடிய பாரு கொட்ட போகுது இது யாருதா இது யாருதா சரி வா கிளம்புங்க கிளம்பு கிளம்பு இரு நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன்